அனைவருக்கும் வணக்கம். சென்ற பகுதியில் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு வந்து ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வேறு, அதை வந்து கோவை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகேவா. குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா இருபடி கோவை அப்படின்னு அர்த்தம். ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சமன்பாடு. சமன்பாடுனா எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும்? ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு 0 கம்பல்சரி முக்கியம். அப்படி ஈக்குவல் டு 0 இல்லைனாலும் ஈக்குவல் டு போட்டு அந்தாண்ட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு டேர்ம் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஈக்குவல் டு இருக்கணும். ஓகேவா. அதை வந்து நம்ம ஈக்குவல் டு ஃபார்முக்கு, ஈக்குவல் டு 0 ஃபார்முக்கு கொண்டு வர முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்னது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எக்ஸினுடைய அடுக்கு அல்லது ஏதோ ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய அதிகபட்ச படி 2 இருந்துச்சு அப்படின்னா அதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சரி, இப்போ இதில் உங்களுக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிற வழிகளை கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 வழிகள் இருக்கும். ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, இன்னொன்று கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், வர்க்கபூர்த்தி முறை. தமிழில் சொல்லணும் அப்படின்னா காரணிப்படுத்துதல் முறை, வர்க்கபூர்த்தி முறை மற்றும் யூசிங் ஃபார்முலா, சூத்திர முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இந்த 3 முறைகளை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அதாவது 10th ஸ்டாண்டர்டில் படிப்போம். சரியா. இந்த வீடியோவில் நம்ம ஏதோ ஒரு முறையை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓகேவா. சரி, இப்போ ஒரு இருபடி கோவை இருக்குது அப்படின்னா சாதாரணமாக இப்போ ax² + bx + c = 0 அப்படின்னு ஒரு இருபடி கோவை இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதுதான் வேரியபிள், இந்த ஏ அண்ட் பி அண்ட் சிலாம் வந்து கான்ஸ்டன்ட். ஏபிசிங்கிறது வந்து என்னது? கான்ஸ்டன்ட்டு. எக்ஸுங்கிறது தான் வேரியபிள். ஓகேவா. அதில் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏ கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது? 0வாக இருக்கக்கூடாது. ஏன்? ஏ 0வாக இருந்துச்சுன்னா இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடும். அது குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு இருக்காது. ஓகேவா. அதனால் ஏ வந்து என்னவாக இருக்க முடியாது? 0வாக இருக்க முடியாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு மதிப்பு போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? ஒரு மதிப்பு போடுறோம். அப்படி போடும் பொழுது இதை எல்லாத்தையும் நிறைவு செஞ்சு அது ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா, அதை சுருங்கிய வடிவத்துக்கு கொண்டு போகும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அந்த மதிப்பை நாம் அந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன். அதுதான் அந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு. சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x². இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு x² - 3x, அடுத்து என்ன பண்ணலாம்? -2 = 0ன்னு வச்சுக்கோம். -2 = 0ன்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக -2 கூட வேண்டாம், +2ன்னு வச்சுக்கோம். ஓகேவா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. x = 1ன்னு போட்டிங்கன்னா x² பதிலாக 1² வந்துடும். அதோட மதிப்பு 1. 3 × 1 3 + 2 = இதோட மதிப்பு என்ன வருது? 0 வருதா? அப்போ இந்த x = 1ங்கிறது இந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு. புரியுதா எப்படி சொல்கிறோம் அப்படின்னு? ஒரு சமன்பாட்டிற்கு தீர்வு அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த மதிப்பை பிரதியிடும் பொழுது அது அதை நிறைவு செய்ய வேண்டும். ஓகேவா. உங்களுக்கு வார்த்தை வடிவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது we have already learned how to solve linear equations in
1, 2 or 3 variables. Recall that the value of a variable which satisfies a given equation are called its solution. அதாவது அந்த இதை வந்துட்டு மதிப்பை satisfy பண்ணணும். அந்த variable which satisfies a given equation, any value அந்த வேரியபிளுக்கு எந்த ஒரு மதிப்பு கொடுத்தாலும் any value of the variable which satisfies the quadratic equation are called its solution. இந்த quadratic equation சால்வ் பண்ணுச்சு அப்படின்னா, quadraticன்னு இல்லை, எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, அதை சால்வ் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் தீர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கு வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. சால்விங் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். எந்தெந்த மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, அடுத்தது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடு, அடுத்தது ஃபார்முலா மெத்தடு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சால்விங் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, காரணிப்படுத்துதல் முறை. ஃபஸ்ட்டு வந்து என்னது? காரணிப்படுத்துதல் முறை. காரணிப்படுத்துதல் முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதணும். ax² + bx + c = 0, அதுவும் =0 அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னா இருக்கும். இப்போ x² + 2x - 1/3 = 0ன்னா அங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்குது? 1/3ன்னு இருக்குது. அதை முழியன் வடிவுக்கு மாற்றணும். ஓகேவா? அடுத்தது மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். மிடில் டேர்மை வந்து என்னது? ஸ்ப்ளிட் பண்ணணும். அது நமக்கு பெருக்கினால் இது வரும், கூட்டினா இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிரித்து எழுதுவோம். சரியா? அடுத்தது அதை காமனாக இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே எடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸாக எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 லீனியர் ஃபேக்டர்ஸ், ஒருபடி காரணிகளினுடைய பெருக்கலாக எழுதணும். அங்கே 2 தான் வரும். ஏன்னா குவாட்ரட்டிக் ஃபார்முங்கிறதால உங்களுக்கு ஒருபடி காரணி 2 தான் வரும். அதனால் அந்த 2ஐயும் பெருக்கி எழுதணும். அப்புறமா 0க்கு ஈக்குவல் பண்ணி அதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தடு. ஓகேவா? சரி, இப்போ சம்மு நம்ம பார்ப்போமா? சம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக புரியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு சம் 2x² - 2√6x + 3 = 0 + 3 = 0. இப்போ இதை வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிற மெத்தட்லேயும் சொல்கிறேன், நமக்கு கொஞ்சம் சுருங்கிய வடிவில் இருக்கக்கூடிய அந்த முறையிலையும் சொல்கிறேன். ஓகேவா? அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். 2 மார்க் கொஷின்ஸில் தான் இந்த இதெல்லாம் வரும். 5 மார்க்கில் இந்த மாதிரி டைப்பு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். சரியா? வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. சரி பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிறது அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னாங்க? ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதணும். அது ஏற்கனவே ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அதை மிடில் டேர்மை பிரிக்கணும். மிடில் டேர்முங்கிறது என்னது? இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ஓகேவா? சரி, எப்படி பிரிக்கலாம்? அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு x² முன்னாடி ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். x² முன்னாடி ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட பெருக்கிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட பெருக்கிக்கோங்க. பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 6. ஏன்னா 6 + 6. அப்போ நமக்கு பெருக்கினால் +6 வரணும், கூட்டினால் 2√6 வரணும். சரியா? 2√6. அப்போ நமக்கு என்ன தான் இருக்கும்? √6 இதை கூட்டினோம்னா 2√6 கிடைக்கும். இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2√6 கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு
ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும்னா அது ரூட் சிக்ஸாக தான் பிரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது இப்போ நாமளே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து நாம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரூட் சிக்ஸு பெருக்கினால் அது வரும், கூட்டினால் 2 ரூட் 6 வரும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே நான் முன்ன சொன்ன மாதிரி தான், என்னது பெருக்கினால் 6 கூட்டினா ரூட் 6 பை என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நான், இல்லைன்னா ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற மெத்தடை பார்த்துருவோம். சரியா? ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற மெத்தடை பார்த்துருவோம். இப்போ ரூட் 6ன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த இதை என்ன பண்ணலாம், 2ஆக பிரித்து எழுதும்பொழுது மைனஸ் ரூட் 6x மைனஸ் ரூட் 6x. ஓகேவா? ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு கூட்டும் பொழுது மைனஸ் வரணும். அப்போ இது மைனஸ் ரூட் 6, இதுவும் மைனஸ் ரூட் 6. ஓகேவா? அந்த சைன் ரொம்ப முக்கியம். நிறைய டைம் அதில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2ஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஓகேவா? 2ஐ நம்ம என்ன பண்ணலாம், √2 இன்ட்டு √2 ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இந்த ரூட் 6ஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா √3 இன்ட்டு √2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ரூட்டை பொதுவாக வச்சுட்டு உள்ளே அந்த 2 நம்பரையும் பெருக்கணும்னா நமக்கு 6 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ அதில் √3யும் √2வும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். ரூட் 6க்குள்ளே √3யும் √2வும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த ரூட் 6ஐ வந்து இப்படி பிரிச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், √2 இந்த 2ஐ √2 இன்ட்டு √2 அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதில் √2 இன்ட்டு √2 இருக்கிறதா அர்த்தம். இந்த 6ல் என்ன இருக்குது, √3யும் √6ம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ அந்த 2லேருந்து நம்ம √2வை வெளியே எடுக்க முடியுமான்னு பாரு. இந்த 2 டேர்மில் இருந்து √2வை வெளியே எடுக்கலாம். 2க்கு பதிலாக √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அந்த 6க்கு பதிலாக √3 இன்ட்டு √2 அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ √2 காமனாக இருக்கும். வெளியே எடுத்தோம்னா இதில் ஒரு எக்ஸும் ஒரு √2வையும் வெளியே எடுக்கலாம். அப்போ √2x வெளியே வரும், மீதி ஒரு √2xும் இதில் √3யும் மிச்சம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் இந்த 3 எப்படி எழுதலாம், √3 இன்ட்டு √3. அப்போ இதில் காமனாக என்னத்தை வெளியே எடுக்கலாம், √3யை வெளியே எடுக்கலாம். அப்போ இந்த ரூட் 6ல் √3யும் √2வும் இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், √3 இன்ட்டு √2x மைனஸு √3 இது கிடைக்கும். இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் சமமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், √2x மைனஸ் √3 இன்ட்டு √2x மைனஸ் √3. அப்போ ரெண்டுமே நமக்கு சேமாக தான் வருது. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னது, ரெண்டுமே நமக்கு சேமாக தான் வருது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ எக்ஸையும் பெருக்கினா x² எழுதுகிற மாதிரி அது ரெண்டையும் பெருக்கணும்னா √2x மைனஸ் √3² எழுதலாம். ஓகேவா? அப்போ அதை அடுத்து என்ன பண்ணணும், 0வுக்கு சமப்படுத்தணும். 0வுக்கு சமப்படுத்தும் போது இது நீங்கள் கீழ் வகுப்பில் படிச்சிருக்கலாம். √2x மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் √3 ஈக்குவல் டு 0. இந்த √3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ √2x இஸ் ஈக்குவல் டு √3. எக்ஸு நமக்கு தேவையில்லை, இது எக்ஸு தான் நமக்கு வேணும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 பை √2. √3 பை √2. அது ரெண்டு ஃபேக்டர்ஸும் சேம் அப்படிங்கிறதால நீங்கள் ஒன்றுத்துக்கு போட்டு கண்டுபிடிச்சாலே போதும். இன்னொன்றுத்துக்கும் அதே தான் வரும். ஆனால் எடுத்து எழுதும்போது மட்டும் நீங்கள் 2 சொல்யூஷனாகவே எடுத்து எழுதிக்கலாம். x இஸ் ஈக்குவல் டு √3 பை √2 √3 பை √2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இல்லை சார் இவ்வளோ தூரம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மைனஸ் √6, இது மைனஸ் √6.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயரை தூக்கிட்டு எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்? பை 2x பை 2x. ஓகேவா? இப்போ இதில் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும். முன்ன என்ன சொன்னால், இந்த √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இதை √3 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். அப்போ இந்த √2க்கும் இந்த √2க்கும் அடிச்சிடலாம். இப்போ மீதி என்ன இருக்கும்? √2 இந்த எக்ஸு, அப்போ √2x மைனஸ் 6. அப்போ √2x மைனஸ் 6, சாரி மைனஸ் √3 தானே இதில் மிச்சம் இருக்குது, √3. அதே மாதிரி இதையும் செஞ்சோம்னா சேமாக வரும். ஓகேவா? டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். நம்ம அப்படி போட்டோம்னா டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஈக்குவல் டு 0 சமப்படுத்தி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். உள்ளே வந்து சில மைனஸ் ப்ளஸ் தப்பு வராது. என்னென்னா எக்ஸு வந்து எதில் எதை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அது கொஞ்சம் நம்ம சரியாக எடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அது தப்பாக போயிடும். ஓகேவா? அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிங்க. இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரியா? சரி, அடுத்த கணக்குக்கு போவோமா? சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன இருக்குது? 2m² ப்ளஸ்ஸு 19m + 30 = 0. 2m² ப்ளஸ் 19m ப்ளஸ் 30 = 0. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் இருக்கிற டேர்முக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட பெருக்கிக்கணும். பெருக்கணும். 2 × 30 என்ன வந்துடும்? 60ன்னு வந்துடுமா? 2 × 30 = 60. இப்போ பெருக்கினால் நமக்கு 60 வரணும். கூட்டினா 19 வரணும், 19 வரணும். கூட்டினா என்ன வரணும்? 19. எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அதனால் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இப்போ அதுக்கு என்ன வந்தது? 4 × 15. இது வேறு வழி கிடையாது. நீங்கள் அந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி நீங்கள் அதை ஃபேக்டர்ஸாக பிரித்து தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. என்ன பண்ணணும்னா, நீங்கள் 60ஓடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாய்ப்பாடு சரியாக தெரிஞ்சாலே போகும். சரியா? இதை வந்து இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 × 60 60, 2 × 30 60, அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா போடணும். அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ 4 × 15 60. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பை இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு என்ன இருக்கோ அது 2 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 2m 2m. இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். இது 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எம்மு இங்கே ப்ளஸ் இருக்குது, அதாவது முன்னாடி குறி இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறது அர்த்தம். சரியா? அப்போ +2. அப்போ m + 2. அடுத்தது 2m + 15. இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சா? அப்போ m + 2 × 2m + 15. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் பண்ணுவோம். நம்ம அதை ஈக்குவல் பண்ணோம். எதுக்கு? 0க்கு ஈக்குவல் பண்ணோம். 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ m + 2 × 2m + 15 = 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுங்க. m + 2 = 0 ஆர் 2m + 15 = 0. அப்போ நீங்கள் அதை ரெண்டாக கூட பிரித்து இப்படி போடலாம். m + 2 = 0, 2m + 15 = 0. இந்த 2 இது இருக்கு இல்லையா, இதில் நம்ம தனித்தனியாக ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறோம். அதில் ஒன்றும் கிடையாது, தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வா. அப்போ என்ன கிடைக்கும்? m = -2. இதை நீ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வா. அப்போ 2m = -15, m = -15/2. அப்போ நமக்கு எம்மினுடைய மதிப்பு என்னவா இருக்குது? -2 மற்றும் -15/2. அப்போ இது இரண்டும் தான் அந்த m அப்படிங்கிற வேரியபிளுக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து
சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம அந்த ஈக்குவேஷனுடைய தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவேஷனுடைய தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? எந்த கணக்கு போட்டாலும் கடைசியாக ஆன்சரை எடுத்து எழுதணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்ததும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதில் ஒரு ட்ரிக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. எல்லா கணக்குலையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் சின்னதாக ஒரு ட்ரிக் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதில் சின்னதாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரிக் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கணக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 13x² + 42 = 0. இங்கே என்ன ட்ரிக் அப்படி இருக்குன்னா, நம்ம x² குவாட்ராட்டிக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹையர் ஆர்டர் வருது, 4th ஆர்டர் வருது. என்ன வருது? 4th ஆர்டர் வருது. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதை குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மாற்றுங்க. ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னு. இப்போ எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. இதை நீங்கள் ஜென்ரலாக x² வச்சுக்கிட்டும் போட்டாலும் சரி, இல்லை x² பதிலாக நீங்கள் ஒரு a அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு போட்டாலும், அதாவது வேறு வேரியபிளுக்கு மாற்றி போட்டாலும் சரி, தப்பு கிடையாது. வேறு வேரியபிளுக்கு மாற்றி போட்டாலும் அது தப்பு கிடையாது. சரி, இப்போ புக்கில் போட்டிருக்க மாதிரியே எடுத்துக்குவோம். x² = a. இப்போ இந்த எக்ஸ் பவர் 4 நாம் x² எழுதலாம். இந்த x² பதிலாக ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ a². ஓகேவா? அப்போ எக்ஸ் பவர் 4 இருக்கிற இடத்துல a² போடணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் இந்த இடத்துல a² கிடைக்கும், இந்த இடத்துல a கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் கிடைக்கும். என்னது? a² - 13a + 42 = 0. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். அந்த ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். =0ன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பிரிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பெருக்கினால் 42 வரணும். 42 கூட்டினா -13 வரணும். -13 வரணும். அப்போ என்னது? 7 6 42 கூட்டினோம்னா 13 வரும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதால நம்ம 7 6, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி மைனஸ் போடுறது அப்படின்னா, ரெண்டையும் கூட்டணும். அப்போ நமக்கு 16 வரணும். அந்த நம்பர்களை விட அதிகமாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கு முன்னாடியும் மைனஸ் போட்டுக்கிட்டோம்னா, ஒரே குறியுடையதாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டிக்கிட்டு அதே குறியை போட்டுக்குவோம். அப்போ 7ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 13, முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் -13. நான் அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? இந்த a² ஸ்கொயரு, அந்த முன்னாடி இருக்கிற டேர்ம், அந்த அடுக்கு 2 இருக்கிற டேர்மில் ஸ்கொயரை தூக்கிட்டு அப்படியே எழுதி சொல்லணும். அப்போ /a /a. அப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும்? a - 7, a - 6. ஓகேவா? a - 7, a - 6 கிடச்சிருச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணணும். a - 7 × a - 6 = 0. ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். a - 7 = 0, a = 7. இந்த 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +7 மாறும். அப்போ a - 6 = 0, a = 6. அப்போ ஏவினுடைய மதிப்பு என்னென்னவா இருக்குது? 7ஆகவும் இருக்குது, 6ஆகவும் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ a = 7. ஏவுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்? x² = 7. அப்போ x = ±√7. அதே மாதிரி இங்கே போட்டோம்னா a = 6, ஏவுக்கு பதிலாக x². அப்போ x² = 6. அப்போ என்ன கிடைக்கும்? x = ±√6. ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. x² ரூட் எடுத்தோம்னா x. ஓகேவா? 6ஐ ரூட் எடுக்க முடியாது, அதனால் அதை நம்ம √6ன்னே வச்சுக்கிறோம். ரூட் எடுக்கும் பொழுது +or- போடணும். ஏன்னா அது வந்து அந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் வேல்யூவும் எடுத்துக்கலாம், மைனஸ் வேல்யூவும் எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸினுடைய மதிப்பு
ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √7. ஓகேவா? இது புரியுதா? அடுத்த சம்முக்கு போகலாமா? ஓகே, டன். அடுத்தது பாருங்கள். அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. என்னது? x/a x - 1 ப்ளஸ்ஸு x - 1/x = 2 1/2. அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து வேறு ஃபார்முக்கு மாற்றி தான் போடணும், வேறு வழியே கிடையாது. வேறு ஃபார்முக்கு நம்ம மாற்றி தான் போடணும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட சேமு, ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஒன்று இன்னொன்றுத்துக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ அந்த மொத்த டேர்மையும் வேறு ஏதோ ஒரு இது வச்சுக்கோங்க. அப்போ x/x - 1 = yன்னு வச்சுக்கோங்க. அப்போ x - 1/xங்கிறது வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ அது வந்து என்னவா மாறும்? 1/y மாறும். 1/y. ரெசிப்ரோக்கல்னால் என்ன? தலைகீழி. இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் இருக்கா? அப்போ இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். எப்பொழுதுமே வந்து எல்லா நம்பருக்கும் அது வந்து நமக்கு y/1 = yங்கிறதால அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? அதனால் அந்த இடத்துல 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ இந்த 1 மேலே போயிடும், இந்த y கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்முக்கு மாறிடும். அப்போ இதில் நம்ம பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும்? y + 1/y = மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. அப்போ என்ன? 2 2s are 4, 4 + 1 5. அப்போ 5/2. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒரு பின்ன எண்ணும் ஒரு முழு எண்ணும் சாதாரணமாக இருந்துச்சுன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கும். அப்போ இந்த ஒய்யை இங்கே பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? y² + 1/y = 5/2. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த ஒய்யை இங்கேயும் இந்த 2 இங்கேயும் பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 2 × y² + 1 = 5y கிடைக்கும். இந்த 2 உள்ளே பெருக்குங்க. அப்போ 2y² + 2 = 5y. இந்த 5y எந்த பக்கம் எடுத்துருவா? அப்போ 2y² - 5y + 2 = 0. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ வந்து நமக்கு அந்த பழைய ஃபார்முக்கு வந்துருச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குவாட்ரட்டிக்கோட ஜென்ரல் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் கணக்கு ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்கணும். அப்போ பெருக்கினால் 4 வரணும். 2 × 2 4, கூட்டுனா 5 வரணும். அப்போ என்ன வந்தது? 1 4s are 4. இப்போ நமக்கு -5 வேணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் வரணும். அப்படின்னா ரெண்டுத்துக்கு முன்னாடியும் மைனஸ் இருக்கணும். அப்போ -5 இப்போ வந்துடும். அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இங்கே என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் தூக்கிட்டு போட சொன்னேன். அப்போ 2y, இங்கேயும் 2y, இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடித்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 2 கிடைக்கும். அப்போ 2y - 1. அப்போ நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குது? 2y² ப்ளஸ் -5y + 2 = 0. அடுத்தது இந்த இது என்ன கிடைக்கும் நமக்கு? இதை எழுதணும்னா 2y - 1 இன்ட்டு இதில் வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சு, y மட்டும் இருக்கும். அப்போ y மைனஸ் இதில் 2 கேன்சல் ஆகிட்டு ஒரு 2 இருக்கும். அப்போ = 0. அப்போ 2y - 1 = 0. ரெண்டாக பிரிங்க. 2y - 1 = 0. இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா +1. அப்போ 2y = 1, y = 1/2. இந்த 2 பெருக்கல்ல இருக்கிறது இந்தாண்ட போச்சு அப்படின்னா வகுத்தலுக்கு போகும். அதே மாதிரி இதை எழுதணும்னா y - 2 = 0. அப்போ y = +2. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? ஒய்யினுடைய மதிப்பு 1/2 கிடைக்குது, 2 கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே நம்ம அது ரெசிப்ரோக்கலாக வச்சுருந்தோம். அப்போ அதே மாதிரியே இங்கேயும் ரெசிப்ரோக்கலே கிடைக்குது பாருங்கள். 2 1/2 அப்படின்னு. சரியா? இப்போ ஒய்யினுடைய மதிப்பை பிரதியிடணும்.
ஒய்யினுடைய மதிப்பை பிரதியிடணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்துக்கிறோம். ஒய்ன்னு நம்ம என்னத்தை எடுத்துக்கிட்டோம்? x/x - 1 ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த ரெண்டை இங்கேயும் இதை இங்கேயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும்? 2x ஈக்குவல் டு 1 × x - 1 பெருக்கணும்னா 2x ஈக்குவல் டு x - 1. இந்த x எந்த பக்கம் எடுத்துருவாங்க? அப்போ 2x - x ஈக்குவல் டு -1. 2xல் ஒரு x போயிடுச்சுன்னா ஒரே ஒரு x. அப்போ x ஈக்குவல் டு -1. ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y ஈக்குவல் டு 2ன்னு வச்சு கண்டுபிடிங்க. y ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு 2ன்னா இதை நம்ம என்ன எடுத்துருக்கோம்? x/x - 1 ஈக்குவல் டு 2. இப்போ இதை இந்த பக்கம் பெருக்கிறோம். பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 2x - 2. இப்போ இதை இந்த பக்கம் எடுத்துருவாங்க, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2 ஈக்குவல் டு 2x - x ஈக்குவல் டு x. அப்போ x ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு 1. ஒரு எக்ஸினுடைய மதிப்பு என்னது? -1. ஒரு எக்ஸினுடைய மதிப்பு 2. ஒரு எக்ஸினுடைய மதிப்பு -1. ஒரு எக்ஸினுடைய மதிப்பு 2. ஓகேவா? இப்போ புரியுதா அந்த குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு? சரி, இப்போ இதில் இப்போ எக்ஸசைஸ் 3.10ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மு செகண்ட் சம் அப்படியே யூஸ்வலாக போடுறது தான், அப்படியே பெருக்கி போடுறது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்ட் சம்மில் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். தேர்டு சம்மில் என்ன பண்ணணும்? 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ a × a - 7 கிடைக்கும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயரு, இந்த ரூட் 2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 2ன்னு வந்துடும். அப்போ இது வந்து என்னது? 9 9 2 18ன்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் ஆஸ் யூஷுவல் இதை உள்ளே பெருக்கிட்டு நீங்கள் கணக்கை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். ஜென்ரல் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 4th சம்மும் அப்படி தான். 5th சம்மும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் 8ஆல் பெருக்கிடுங்க. எல்லாத்தையும் 8ஆல் பெருக்கிடுங்க. ஓகேவா? இதில் செகண்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது கிரிட்டிக்கல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the number of volleyball games that must be scheduled in a league with n terms is given by. அதாவது அந்த ஷெடியூல் போட்டிருக்காங்க, n டேர்ம்ஸுக்கான ஷெடியூல் போட்டிருக்காங்க ஒரு வாலிபால் கேமு. சரியா? வாலிபால் கேமோடைய n டேர்ம் ஷெடியூல் போட்டிருக்காங்க. இப்போ வேறு ஈச் டீம், அதை தான் வந்து அந்த g of n equal to n² - n/2. வேறு ஈச் டீம் அங்கே என்னன்னா ஒவ்வொரு டீமும் பிளேஸ் வித் எவரி அதர் டீம்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். பிளேஸ் வித் எவரி அதர் டீம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒரு டீமு மீதி இருக்கிற எல்லா டீம் கூடயும் ஒரு முறை கம்பல்சரி மோதும். எக்ஸாக்ட்லி 1 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை தான். A league schedules 15 கேம்ஸ் 15 கேம்ஸ். அதில் வந்து அந்த லீக்கில் வந்து 15 கேம் ஷெடியூல் கொடுத்தாங்க அப்படின்னா 15 கேம்ஸ் அந்த லீக்கில் வந்து 15 கேம்ஸ் இருக்குது, 15 மேட்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இருந்துச்சு அப்படின்னா how many teams are there ஆர் இன் த லீக். அந்த லீக்கில் எத்தனை டீம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இதில் ஒரு சிம்பிள் n² - n/2 ஈக்குவல் டு 15. ஏன்னா இந்த g of nங்கிறது தான் வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸு, சாரி நம்பர் ஆஃப் மேட்சஸ், 15 மேட்சஸ் அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி என்னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? அதனால் இந்த எக்ஸசைஸை வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அனைவரும் சரியான முறையில் பயிற்சி செய்யுங்கள், வெற்றி அடையுங்கள். வாழ்த்துக்கள்.